ஆண்டாள் அருளிய திருப்பாவை 14ஆம் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடு ஏல் ஓர் எம்பாவாய் பொருள் இதோ பார். உன் வீட்டு பின்தோட்ட தடாகத்தில் செங்கல் நீர் மலர்கள் மலர்ந்து விரிந்துவிட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்து மூடிக்கொண்டன. காவி துண்டணிந்த துறவிகள் வெண்மையான பற்கள் மின்ன கோயிலை நோக்கி சங்கு ஊதிக்கொண்டே செல்கின்றனர். ஆனால் நீ, நான் எல்லாரையும் முன்னாலேயே எழுப்பி விடுவேன் என்று வீரவசனம் பேசியவளே, கொடுத்த வாக்கை மறந்துவிட்டு வெட்கமே இல்லாமல் இன்னும் தூங்குகிறாயே. எழுந்திரு நங்கையே, நாணமில்லாதவளே, சொன்னால் செய் நாவடக்கமுடையவளே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பெரிய கைகளையும் தாமரை போன்ற அழகிய கண்களையும் உடைய கண்ணனை பாடவா. ஆண்டாள் இங்கு சொல்வது கொடுத்த வார்த்தை பொன், வாக்கு கொடுப்பது எளிது, அதை காப்பாற்றுவதுதான் கடினம். சொன்னதை செய்யாதவர்கள் வெட்கப்பட வேண்டும். நாக்கு நல்லதையே பேசட்டும், சொன்னதை செய்து முடிக்கட்டும்.